எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான கப்பு இட்லி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து எப்படி நம்ம அரிசி ஊற வைக்கணும், எப்படி அரைக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். வெறும் இட்லி அரிசியில் மட்டும் தான் இப்போ வந்து இந்த கப்பு இட்லி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அளவு வந்து அளந்து வச்சுக்கலாம். நீங்கள் டம்ளரோ ஒரு கிண்ணமோ எது வேணால் எடுத்துங்க, நமக்கு அளவு தான் முக்கியம். தலைவட்டி இந்த மாதிரி இந்த டம்ளரில் வந்து 6 டம்ளர் வந்து நான் எடுத்துக்கிறேன். அளவு கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து இட்லி வந்து நல்லா வரும். தலை வட்டி போட்டுக்குங்க. 3 4 5 6 டம்ளர் வந்து நான் இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். அரிசிலேயே வந்து நம்ம வெந்தயம் ஊற வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். 6 டம்ளர் அரிசின்னா 1 டம்ளர் வந்து உளுந்து எடுத்துக்கணும். 1 டம்ளர் உளுந்து. அரிசியும் உளுந்து வந்து ஒரே சமயத்தில் வந்து நம்ம ஊற வைக்கக்கூடாது. அரிசி வந்து நம்ம இப்போ ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 மணி நேரம் வந்து அரிசி நல்லா ஊறட்டும். உளுந்து வந்து நம்ம மாவு அரைக்கிறதுக்கு முன்னே 1 மணி நேரம் உளுந்து ஊற வச்சா போதும். அப்படி இல்லை ஒரு 1.5 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். நம்ம அரிசி 5 மணி நேரம் ஊற வைக்கும் போது உளுந்து நம்ம கூடவே சேர்த்து ஊற வைக்கும் போது மாவு வந்து நல்லா உபரி ஆகாது. இட்லி வந்து நல்லா நமக்கு பூ மாதிரி கிடைக்காது. அதனால் உளுந்து வந்து எப்போவுமே அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் முன்னாடி நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசிலாம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாம். அரிசி ஊற வச்சு அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் முன்னாடி வந்து நான் உளுந்து ஊற வச்சுக்கிட்டேன். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு மாவு ஆட்டிக்கலாம். உளுந்து அரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிங்கன்னா மாவு வந்து நல்லா அதிகமாகவும் நல்லா பஞ்சு மாதிரி உபரி ஆகும். மாவு லேசாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், உளுத்தம் பருப்பு வந்து நல்லா நைஸாக பஞ்சு மாதிரி இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சு. நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். போடும் போதே பாருங்கள், மாவு எடுத்து வெண்ணெய் மாதிரி வருது பாருங்கள். உளுந்து அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து அரிசியை வந்து கிரைண்டரில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப பஞ்சு போல் நைஸாக அரைக்கும். ஆனால் இட்லிக்கு வந்து கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். அதாவது நம்ம உப்புமா ரவை மாதிரி கொஞ்சம் ரவை மாதிரி இருக்கணும். அப்போ தான் இட்லி வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி ரவையாக இருக்கணும். இப்போ மாவு வந்து நல்லா மெசிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து உளுந்தோடு சேர்த்து நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். நாளைக்கு இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அரிசி வந்து 8 மணி நேரம் முன்னாடி வந்து நம்ம அரைச்சி வச்சுட்டோம். மாவு வந்து நல்லா புளிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இட்லி செஞ்சுக்கலாம். பாருங்கள், மாவு வந்து நல்லா புளிச்சிடுச்சு. நான் 2-3 பாத்திரத்தில் வந்து மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இப்போ செய்யறதுக்கு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் நான். இப்போ நம்ம உப்பு போட்டு மாவு வந்து கரைச்சிக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து நல்லா கரைச்சிக்கலாம். மாவு வந்து நல்லா கரைச்சிக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இட்லிக்கு. இப்போ நம்ம இதை தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் பண்ணிக்கலாம். காய்கறி பருப்புலாம் இல்லாமல் ஒரு சூப்பரான சாம்பார் தான் வைக்க போகிறோம். பருப்பு இல்லாமல் எப்படிமா? பருப்பு கூட இல்லை, சாம்பார். அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான சாம்பார். பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன். அடுப்பெல்லாம் பற்ற வைக்க வேணாமா? வேணாம், அப்புறம் பற்ற வச்சுக்கலாம். தக்காளி வந்து 4 தக்காளி, வதக்க போகிறது இல்லைல்ல. ஒரு 6 பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. நான் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 10 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனியாத்தூள் 1 டீஸ்பூன். இது எல்லாம் சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 2-3 விசில் வந்து வேக வச்சுக்கலாம். நல்லா முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இதே தண்ணியில் நம்ம சாம்பார் வச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நம்ம பச்சை தண்ணியெலாம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். உப்புலாம் இப்போ வேணாடா, உப்பு மறந்துடுவேன்னு சொல்கிறேன். இதை கடையணும், நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைக்கணும். பாருங்கள், நான் எல்லாமே வந்து மசாலாலாம் சேர்த்துட்டேன். இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் வந்து வெயிட் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். நேற்று வந்து நம்ம உருளைக்கிழங்கு குருமாவில் வந்து ஒருத்தர் கேட்டுருந்தாங்க, முந்திரி சேர்க்காமல் பொட்டுக்கடலை சேர்க்கலாமா அப்படின்னு. பொட்டுக்கடலையும் சேர்க்கலாம். நீங்கள் பொட்டுக்கடலை சேர்க்காமல் நம்ம தேங்காயெல்லாம் சேர்க்குறதில்ல, அது மட்டுமே அரைச்சி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து முந்திரி எதுக்காக சேர்க்குறோன்னா கொஞ்சம் வந்து கெட்டித்தன்மை இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், அவ்வளோதானே தவிர முந்திரிலாம் வந்து சேர்க்கணுன்றதெல்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் பொட்டுக்கடலை கூட கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி ஊற்றலாம். அப்படி பொட்டுக்கடலையும் சேர்க்கலான்னா கூட தேங்காய் மட்டுமே போதும். நீங்கள் அப்படி செஞ்சால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அப்புறம் இன்னொருத்தர் வந்து நான் செம்பருத்தி பூ மாடி மேலே வச்ச பூ ரொம்ப அழகாக இருக்குது, அந்த செடி எங்கம்மா வாங்கினீங்க? நான் சரவணம்பட்டியில் வாங்கினேன்னு சொன்னால் அது எங்கன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம துடியலூர்லேருந்து சரவணம்பட்டி போகிற வழியில் குமரகுரு காலேஜுக்கு முன்னாடியே, அதாவது மெயின் ரோட்லேயே வந்து நம்ம போகும்போது ரைட் சைட்லேயே இருக்குது, ரோட்லேயே இருக்குது. நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். அங்கே செடிங்கள்லாம் செம்பருத்தி செடி தான் அதிகமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அங்கே செடி. அங்கே தான் வாங்கினோம் நாங்கள். அப்புறம் வந்து அப்பா வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குமா, அது ஒன்று மட்டும் நீங்கள் மாற்றிங்கன்னு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. வா போன்றது அது வந்து பழகி போச்சிங்களா. நானும் முயற்சி பண்ணுவேன் வாங்க போங்கன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு, அது எனக்கும் மீறி தான் வா போன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அந்த மாதிரி பேசி பழகிடுச்சிங்களா. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு வாங்க போங்கன்னு சொல்ல பழகிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, தப்பாக நினைக்காதீங்க. அது பழக்கத்தில் அந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம வெயிட் வந்து குறைட்டோம். இட்லிக்கு வந்து ஒரு சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகும். அதுக்குள்ளே வந்து நம்ம இட்லி வந்து ஊற்றி வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பாருங்கள், நான் இந்த மாதிரி கப்பில் தான் செய்ய போகிறேன். வாழை இருந்ததுன்னா நீங்கள் வாழை இலையும் கட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா அப்படியே எடுத்து கவுத்தா இட்லி வந்து ரொம்ப சூப்பராக வரும். வாழை இலை இல்லாததுனால நம்ம எண்ணெய் கூட தடவிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாவு தானாம்மா இட்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குது, டிசைனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கள்ல. நம்ம இன்றைக்கி கப் இட்லி தான் செய்ய போகிறோம். இந்த கப்பில் வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். ஃபுல்லாக நல்லா தடவி விட்ருங்க, அப்போ தான் இட்லி வந்து ஒட்டாமல் வரும். இதே மாதிரி எல்லா கப்பும் வந்து நான் தடவிக்கிறேன். கீழே தட்டில் வந்து நான் 7 கப்பில் ஊற்றி வச்சுக்கிறேன். மேலே வந்து அதே மாவு தான் நான் தட்டில் வந்து இட்லியாக ஊற்ற போகிறேன். இப்போ எண்ணெயும் தடவிட்டேன். நீங்கள் துணி ஒன்றா கூட துணி போட்டு கூட இட்லி ஊற்றிக்கலாம். நான் வந்து துணியே போடுறதில்ல, எண்ணெய் தடவியே செய்கிறதுனால அப்படியே பழகி போச்சு. இப்போ தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு, நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம். தட்டு வைக்கிறது தான். மாவு வந்து நீங்கள் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, கப்பில் வந்து ஒரு 3/4க்கும் கம்மியாக ஊற்றிக்கணும். பாதியா? இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எல்லா கப்பும் இதே மாதிரி ஊற்றி வைக்கலாம். பாருங்கள், எல்லாமே வந்து கப்பில் வந்து ஊற்றி வச்சிட்டேன். சென்டரில் ஒரு தட்டு மட்டும் நான் வந்து இட்லி ஊற்றாமல், ஏன்னா இட்லி பெருசாக வரும்போது அந்த அடியில் வந்து எல்லாமே பிடிச்சிக்கும். மேலே தட்டில் மட்டும் நம்ம எப்போவுமே ஊற்றுற மாதிரி இட்லி ஊற்றிக்கிறேன் நான். இந்த கரண்டி கரெக்டாக இருக்கும், ஒரே கரண்டி இட்லிக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு சூப்பராக, நேற்று வந்து பூரி, இன்றைக்கி வந்து இட்லி, காய் இல்லாத பருப்பு இல்லாத சாம்பார். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இட்லி வந்து வேக வச்சுக்கிட்டா போதும், வேகட்டும். இப்போ இது வந்து இந்த பக்கம் வந்து வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து குக்கர் வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி வடிகட்டிட்டு வெறும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் சூடு ஆறட்டும் மிக்சியில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து வடிகட்டிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது, இவ்வளோ சூடாலாம் வந்து மிக்சியில் வந்து அரைக்க வேணாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி சாம்பாருக்கு வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிக்கணும். சூடு நல்லா ஆறட்டும். இட்லி வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து இட்லி வெந்துருச்சா பார்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து தண்ணி வச்சுட்டு கை நனைச்சிட்டு இந்த மாதிரி இப்படி தொட்டு பாருங்கள், ஒட்டாமல் இருக்கணும். அப்படியே உங்களுக்கு சூடாக இருக்குது கை வச்சு பார்க்க முடியலன்னா இந்த மாதிரி கத்தியோ ஏதாவது ஒரு கம்பி எடுத்து கூட ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா கத்தியில் வந்து ஒட்டக்கூடாது. இப்போ வந்து நம்ம இட்லி வந்து வெந்துருச்சு. அதே மாதிரி கப்பு வந்து ஊற்றி வச்சு இல்லையா, அதுவும் வெந்துட்டுக்குதான்னு பார்க்கலாம். பாருங்கள், இட்லி வந்து நல்லா வெடிச்சு இருக்குது. இப்போ நான் கத்தியில் பார்க்குறேன், அதுங்க சுத்தமாக ஒட்டவே இல்லை. இப்போ இட்லி வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கப்பாக எடுத்து வச்சுக்கலாம். சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து பெருசில் ஒரே வாட்டி சேர்த்துக்கலாம், கம்மியாக தானே இருக்குது, அதனால் வந்து ஒரே ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து சாம்பார் தாளிச்சிக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து வாங்கின்னு வந்து 6 மாதம் 1 வருஷம் ஆகிருக்கும் வருகிறது. இதில் எதுவும் பவுட்ரெலாம் பண்ணி போடலான்னா ஏற்கனவே இருக்கிற பாட்டிலே அப்படியே விட்டுட்டோமா. இப்போ அப்பா வந்து நேற்று உட்காந்து எல்லாம் பேர் எழுதி ஒட்டி வேறு பாட்டில் இருக்குது, அப்புறம் இல்லாததெல்லாம் அரைச்சி எல்லாம் போட்டு வச்சார். சோம்பு, சீரகம், பெருங்காயம், ஏலக்காய் பொடி, மிளகு பொடி,
சுக்கு பொடி. இப்போ நம்ம இங்கே வந்து பெருங்காயம் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் சரி இதையும் காமிக்கலாம். ஏன்னா தனித்தனியாக 6 பாட்டில் வச்சா இடமே அடைச்சிக்கும். இப்போ இது ஒரே பாக்ஸில் இருக்கிறதுனால இடமும் கம்மியாக இருக்கும், நல்லா ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஹோல்ஸ் பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி 4 இருக்கும், ஒன்று வந்து இந்த மாதிரி பெருசு இருக்குது. நம்ம எதில் வேணால் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அந்த மணத்துக்காக பெருங்காயத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், பூண்டு வரமிளகாலாம் நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இந்த மாதிரி வெந்துட்டால் நம்ம பூண்டு வந்து அப்படியே சாப்பிட்லாம். நம்ம நல்லா வதக்காமல் விட்டுட்டா பச்சை பூண்டாக இருக்குன்னு எடுத்து போட்டுருவாங்க. அதனால் நல்லா கலர் மாற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்ச விழுது வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சில அதே தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் காரங்கிற எல்லாம் கரெக்டாக இருக்கும். நான் ஃபுல்லாக சேர்க்கலாமா? சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். ஊற்றிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் தான் வந்து சாம்பார் வந்து அப்படியே சாப்பிடுவீங்கள்ல, ஊற்றின்னு குடிப்பீங்க. அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இந்த சாம்பார் வந்து தண்ணியாக தான் இருக்குமா? ஆமாம். இப்போ இதுக்கு நாம் இன்னொன்று செய்வோம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடல மாவு எடுத்து கொஞ்சம் திக்னஸ்க்கு வந்து கரைச்சி ஊற்றுவோம். அதுதான் வந்து இந்த தக்காளி வெங்காயம் குழம்புக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே கடல மாவு எடுத்து கரைச்சிக்கலாம். இந்த சைடில் மட்டும் லேசாக வந்து கரண்டில் அப்படி பண்ணிட்டா போதும், சூப்பராக வந்துடும். பாருங்க, சூப்பராக இல்லை? தட்டை இட்லி மாதிரி, இது குட்டி தட்டை இட்லி மாதிரி இல்லையா? கேக் இட்லி நல்லா வந்துச்சு. இட்லி சூப்பராக. ஒரு 2 டீஸ்பூன் வந்து கடல மாவு எடுத்துக்கிறேன், அதிகமாக வேணாம். கட்டி இல்லாமல் நம்ம வந்து ஸ்பூனில் வந்து நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவு வந்து ஊற்றி கலந்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லா மணமாக இருக்கும், சூப்பராக. கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கிட்டோம். தெரியுதா? ஊற்றணுன்னே கொஞ்சம் திக்னஸ் வந்துச்சு பாரு. இட்லிக்கு நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சிம்பிளாக, காய்கறி இல்லாமல், பருப்பு இல்லாமல், 2 வெங்காயம், ஒரு 4 தக்காளி போட்டு அழகாக ஒரு சாம்பார். இட்லிக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அது கொதிக்கும் போதே அந்த கடல மாவு ஊற்றணுன்னு அந்த பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கடைஞ்சில அவ்வளோ மணமாக சூப்பராக இருக்குது. கொஞ்சோண்டு கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டோமா நமக்கு சாம்பார் ரெடி. பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி வந்து தூவி விட்டுடலாம். ஒரு அருமையான சாம்பார் ரெடி. வெங்காய தக்காளி சாம்பார். சுட சுட கப் இட்லி, ரொம்ப அருமையான காய்கறி இல்லாமல், பருப்பு இல்லாமல் ஒரு சாம்பார். ரொம்ப சிம்பிள். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டு அது இட்லி வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த சாம்பார் வந்து ரெடி பண்ணிடலாம். சூடாக இந்த இட்லி சாம்பார் மேலே ஒரு ஸ்பூன் நெய் கண்டி விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களா, இன்னும் வெண்ணெய் கண்டி வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்கிட்ட வந்து வெண்ணெய் இல்லை. அப்படியே அந்த சூட்டில் உருக்கி சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். பாறை செஞ்சு வச்சா அந்த தட்டில் போட்டு வச்சு எடுத்து கொடுக்குறது. இவரு வீடியோக்குள்ளே வர முடியல, கடைசியாக வந்து பார்த்தா எல்லாம் முடிச்சுட்டுக்கிறாங்க. ஒரு பிடி பிடிக்கலாம், அதுவும் நெய் வர ஊற்றிக்கிறாங்க நம்மளுக்கு டேஸ்ட்டு. ஓ, இன்னைக்கு ஒரு இதுதான். சரி பாருங்கள், இட்லி அப்படியே புடும் போதே எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நல்லா நெய்யோடு அந்த சாம்பார், நம்ம அந்த கடல மாவுலாம் ஊற்றணும் இல்லையா, அந்த திக்னஸ்ஸு பார்க்கவே ஹோட்டல் சாம்பார் அவ்வளோ சூப்பராக, அடிச்சிக்க முடியாது, ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கும் இந்த சாம்பார் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உப்பு காரம் சூப்பராக செமையாக இருக்குது, எல்லாம் கரெக்டாகுது. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு 3 பேருக்கு இந்த சாம்பார் நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம். இட்லி மேலே நிறைய சாம்பார் ஊற்றிட்டு 3 பேருக்கு செய்ய சொன்னால் 6 பேருக்கு செய்வோம். ஏன்னா சாம்பார்லாம் நிறையா சாப்பிடுவோம் நாங்கள், இட்லி தோசைக்கெல்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வச்சு ஒரு அருமையான சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு, இந்த மாதிரி கப் இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி.